ஹாய், நான் தான் உங்கள் பாட்டு ஃபூட்டும். என்னால் லைஃபாக வந்து பேசினேன், அந்த காற்று சத்தத்துக்கு வந்து விளங்கலை. இப்போ வந்து நான் கேரி ஐலண்ட் கடலுக்கு வந்திருக்கேன். இந்த கடலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசில் வளர்ந்ததுங்க தான். இங்கே ஒரு சமையல் செய்யலான்னு வந்திருக்கேன். இருக்கிற ஜாமானை வச்சு தான் சமைக்க போகிறேன். அந்த பிளானில் வரல, மீன் பிடிக்கலான்னு வந்தேன். ஸோ தண்ணி இறங்காதனால பிடிக்க முடியல. ஸோ கொஞ்சோண்டு ஜாமான் அங்கே விற்றானுங்க, வாங்கிட்டு இப்போ என்னாச்சும் சமைக்கலான்னு தான். ஆனால் வந்து மோசமாக தான் இருக்கும். கோச்சிக்கா பெரிய சேலஞ்சுக்கா. ஜாமான் இருக்கமே நல்லா சமைப்பீங்க. இப்போ 10 என்னக்கா செய்ய போறீங்க? யாரு மாட்டேன் அந்த டிப்பு தண்ணியை பார்த்தீங்களா ரொம்ப கரையில் இருக்குது. அதனால தான் மீன் பிடிக்கிறீங்களா லேட்டாக வருவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம மீன் பிடிச்சி காட்டுறோம். பெரிய ரிஸ்க் தான். வெயிட் அண்ட் சீ. என்ன தெரியுமா, சரி பண்ணும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான் சின்னதில் இந்த மரத்தை பட்டா விட்டு வைக்க மாட்டேன். தெரியுமா, மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கீங்களே, இல்லைன்னா மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே தூங்கிடுவீங்களா? சேட்டாக்கா நீங்க. படித்து சாப்பிட்டு வருபவர் யாரோ. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே 1 2 3 கடை வச்சுருக்காங்க. 3 கடை வச்சு எல்லாமே ஒரு கடை தான் இருக்கும். ஆனால் அந்த வைக்கிற மீன்லாம் கொஞ்சம் விலை கூட தான். அந்த நண்டு சேத்துலேயே பிறந்து வளர்ந்துச்சாக்கா? கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர். ஓகே பாருங்க, நம்ம பண்ண பிளான் ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. இந்த தண்ணி வந்து கரையிலே இருக்கிறதுனால மீன் பிடிக்கிறீங்க யாரும் இல்லை. ஸோ எதுக்கும் நான் அடுப்பு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ என்கிட்ட இருக்கிற ஜாமான் வந்து இந்த எண்ணெய் இருக்குது, கிச்சாப் இருக்குது, பிளாக் பேப்பர், உப்பு, இந்த இந்த இலைங்க இருக்குது. இல்லை மிளகா பொடியோ எதுவுமே இல்லை. மினரல் வாட்டர், சுடுதண்ணி, வெட் டிஷ்யூ, இந்த நண்டு, ஊடா, மீன் இதை லேசாக ஆங்கிட்டு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சு ஒரு பெரிய சேலஞ்சாக செஞ்சு பார்ப்போம். கொஞ்ச நேரத்தில் நான் மீனை ஆங்கிட்டு திருப்பி வரேன். ஓகேவா? ஊரார் நினைப்பது சுலபம்.